நீங்க ஏற்கனவே பாஜக வந்தது உங்களை பற்றி இப்ப நீங்க இருக்கக்கூடிய திமுக சார்ந்தவரும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நிறைய பேசியிருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு முன்னாடி அந்த பத்திரிகை அதை பற்றி கூட ஆபாசமாக பேசியிருக்காங்க. அப்ப அந்த பேச்சியவர்கள் இல்ல அது எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எடுத்திருக்கேன். அந்த அப்போது அந்த கட்சி தலைவர்கள் நடவடிக்கை ஏன் நீங்க சொல்லல? இப்ப ஏன் விஜய் சொல்லுங்க? எந்த கட்சி தலைசி பெண்களை ஆபாசமா பேசுறதும் ஒருத்தர கேரக்டர் அசாசினேஷன் நடிகைகளை பேசுறதும் வந்து தமிழ்நாட்டுல பார்க்காத விஷயம் கிடையாது. இது புதுசு இல்லை. அதுக்காக ஒவ்வொரு நடிகையும் வந்து என்ன நீ இப்படி பேசுவியா, என்ன நீ அப்படி சொல்லுவியா, இந்த பத்திரிகையில் இப்படி எழுதுவியான்னு நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கிசுகிசுக்கள் தவறுதலா ஒரு பத்திரிகைகள்ல எழுதுறது இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் எல்லாம் ஒவ்வொரு நடிகையும் கொடுக்க ஆரம்பிச்சா பத்தாது. உங்களை பற்றி ஒருத்தர் பேசுறாரு பத்திரிகையில வருது, இப்போதைக்கு நெறியாளராகி திமுக சேர்ந்திருக்கு ஒரு நெறியாளர் பேசுறாரு. அதை வைத்து உங்களை ஆபாசமாக நிறைய நேரத்தில் செட் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த கட்சியை சார்ந்த தலைவரை கண்டிக்காத நாச்சியார் இப்போது ஏன் தாவேகா எந்த கட்சியை சார்ந்து எழுதினாங்க? இப்ப நீங்க திமுக இருக்கீங்களா? ஆமா, கேள்விகள் நிறைய இருக்கு. திமுக இருந்து எடுத்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா திமுக தலைவர் மேல நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம். யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க எல்லாம் அந்த சேனல்ல உட்காந்து பேசுவாங்க, இந்த சேனல்ல உட்காந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு பரவுது, அந்த விஷயத்தை பத்தி இதுதான் நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். பட் வந்து நான் திருப்பியும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம். நான் இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்டோட எல்லாத்தையுமே நினைச்சிருக்கேன். இந்த யூடியூப்ல உட்காந்து நான் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த பஸ்ல தொங்கிட்டு போற பசங்களை வந்துட்டு அடிச்சு அந்த ஒரு கேஸ் ஆச்சு. அதுல கைதான இந்த அரெஸ்ட் போட்டோஸ் இதெல்லாம் வச்சு இவங்க வந்து இதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க, அதுக்காக அரெஸ்ட் ஆனானுங்கன்னு சொல்லிட்டு போலியா எனக்கு ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குன்னு 4 பேப்பர் கொண்டு வராங்க. ஓகே, 4 ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குங்கவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசாம நேரா கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேல அக்யூசேஷன்ஸ் இருக்கு, இல்ல இந்த பெண் தவறானவங்க, இந்த பெண்ணு மேல இவ்வளவு புகார்கள் இருக்கு, இவங்க வெளியில நடமாடவே கூடாதுன்னு கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். என் மேல அக்யூசேஷன்ஸ் இருக்கா, யாரையும் பயந்து ஓடி போயோ இல்ல எந்த கேள்விக்கும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாதுன்னு என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு மீடியால கேட்டுட்டோ பேசுற பெண் நான் கிடையாது. ஐ எம் நாட் அ விர்ச்சுவல் வாரியர் பனையூர்ல பதுங்கிட்டு இருக்கிறது. ஐ எம் த ரியல் வாரியர் வேலு நாச்சியாரோட பிளட். உங்க யாருக்கிட்டையும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது. நீங்க திமுக சேர்ந்ததுக்கு கூட அந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பகிர்ந்தாங்க. அந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க பாருங்க. கண்டிப்பா அதுக்கான சட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன். டைம் எல்லாம் நீங்க வந்துட்டு உங்களை வந்து சமூக வலைத்தள விஜய வாட்ஸ்அப் இல்லாம அடையாளம் தெரியாத யாருமே தெரியாது. நீங்களுக்கான ஒரு சிம்பிள் வச்சுக்கான அவங்கதான் இதுக்கு கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. அப்ப ஏன் நீங்க எடுக்கல, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் நீங்க போல? ஒரு தலைவர் எந்த தலைவருக்கு கீழே யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்க சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல வரத சொல்றீங்க. இல்லவே இல்ல பகிர்ந்தானே யூடியூப்ல கிடையாது. உங்களை வச்சு பேசுங்க. திமுக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாகவே இது தேவையில்லாதது சட்ட நடவடிக்கை அதுக்கும் எடுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ல அது எல்லாமே இன்க்ளூடட். ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி தலைமையில இருக்காங்க, விசிகாவா இருக்கட்டும், இந்திகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும் இருக்காங்க. இவங்க ஏன் அவங்க அந்த தலைவர்கள் நடவடிக்கை அப்படி நாச்சியார் விஜய் இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல நேற்று வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒண்ணுன்னா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஆனா தான் கட்சியில உள்ள பெண்களுக்கு ஒண்ணுன்னா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேற்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு வந்து ஒரு அவரோட ஸ்பீச்ல வந்து அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து நான் அந்த கட்சியில அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றத சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே வந்து நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க. சோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேத்து நேரா அழகாப்ப முடிச்சுட்டு நேரா டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேல உள்ள மரியாதை காட்டல. உடனே எங்க அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க.
தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவரா யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்க எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னாங்க, அவங்க தலைவர் கண்டிக்கல அப்படிங்கறத விஜய் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்களே மகளிருக்காக நிறைய பண்ணலாம் தெரிவிச்சிருக்கீங்க. இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அது மாதிரி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தது. கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாரு, இதனால நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது போலியானது கொடுத்துட்டாரு, நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். பெண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவானதுதான். நீங்களும் ஒரு பெண்களுக்கு ஏதாவது போராட்ட முடிப்பு போறீங்க, இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க. சோ விஜய் கண்டிக்க தவறிட்டாரு, அவர் தலைவருக்கான பண்பு இல்லைங்கிறீங்க. பொன்முடி அது மாதிரி அமைச்சர் பொன்முடி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு, அவங்க தலைவர் கண்டிப்பா எதுவுமே இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ்ல இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த வேல்யூ உடஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைன் அபியூஸ், சோசியல் மீடியால அபியூஸ், ஆபாசமா பேசுறது, போட்டோஸ் மாஃப் பண்றது, நம்மளை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது ஒரு பெண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதை தவிர்க்கும் விதமா நடந்துக்கணும். விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இதுதான் எனக்குள்ள எசன்ஸ். இதை பிரேக் பண்றதுக்காக நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் அது நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம பேசலாம். ஒரு நெறியாளர் மேடம், ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு வார்த்தை நெறியாளர் ஒரு விவாதங்கள் நடக்குது, ஒரு எம்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது வைரல் ஆயிடுது. அந்த நெறியாளருடைய ஒரு புகைப்படத்தை ஆபாசமா அவர் குடும்பத்தை பேசுறாங்க. இது யாருக்குன்னாக்கா ஆளுடைய இதை கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்கலாம், நான் கொடுத்திருக்கேன், அது போல கொடுக்கலாம். எல்லாரும் இது ஜனநாயக ஆட்சி, இந்த ஜனநாயகத்துல யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன். இது ஏன் அவங்க கொடுக்கல, இது ஏன் இவங்க கொடுக்கலன்றதுக்கு நான் பதில் கொடுத்தா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுக்குறேன். ஏன் நேத்து கொடுக்கல? அதுதான் நெறியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் புகார் அளிக்க வந்தா ஏன் நேத்து வரல, ஏன் நீ முந்தா நேத்து வரல? மீட்டூல போய் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் வெயிட். மீட்டூல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் ஒரு வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிருங்க. ஒரு பெண்ணுக்காக நில்லுங்க. நெறியாளர்கள் ஒரு பெண் ஒரு புகார் அளிக்க வந்திருக்காங்கன்னா அந்த பெண்ணை மதித்து அவங்க புகார் கொடுக்க வந்த எசன்ஸ் என்ன, அதை மட்டும் தான் எடுக்கணுமோ ஒழிய அவங்க முந்தா நேத்து வரல, நேத்து அந்த கட்சியில இருந்தாங்க, நாளைக்கு இந்த கட்சியில இருக்காங்கன்றது இது அனாவசியமா நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் ஆன்லைன் அபியூஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸை கண்டிக்கணும், விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும்.